ஒரு சிறிய நாட்டுக்கும், ஒரு பெரிய பேரரசுக்கும் நடக்கிற போர பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்கள் மகாவீர். தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, பேட்டில் ஆஃப் மாரத்தான். இந்த பேட்டில் ஆஃப் மாரத்தான் எங்க நடக்குதுன்னா, மாரத்தான்ற ஒரு இடத்துல நடக்குது. இந்த பேட்டில் ஆஃப் மாரத்தான் எதுக்காக நடக்குது? ஏன் நடக்குதுன்றது தான் இன்னையோட டாபிக். ஸோ பேட்டில் ஆஃப் மாரத்தான் 490 பிசில நடக்குது. 490 பிசில கிரீக்குக்கும், பெர்ஷியாவுக்கும் நடக்கிற போர் தான் பேட்டில் ஆஃப் மாரத்தான். கிங் டைரியஸ் ஒன் பெர்ஷியன் கிங் அவர் என்ன முடிவு பண்றாருன்னா அவரோட அரசாங்கத்தை பெருசா விரிவாக்கம் செய்யணும்னு ஒரு முடிவு பண்றாரு. அதனால கிங் டைரியஸ் ஒன் கிரீஸ் மேல போர் தொடுக்கணும்னு ஒரு முயற்சியை மேற்கொள்றாரு. அப்படி முயற்சியை மேற்கொள்ளும் போதுதான் அவர் ஒரு பிளேஸை சூஸ் பண்றாரு. அந்த பிளேஸ் தான் பேட்டில் ஆஃப் மாரத்தான். ஸோ கிங் டைரியஸ் ஒன் அவரோட படையை ஃபுல்லா திரட்டிக்கிட்டு பேட்டில் ஆஃப் மாரத்தானுக்கு நோக்கி வந்துட்டு இருக்காரு. இதை அறிஞ்சிக்கிட்ட கிரீஸ் அவங்களோட படையை தயார் பண்ணி பேட்டில் ஆஃப் மாரத்தானுக்கு நகர்த்திட்டு போறாங்க. இந்த பெர்ஷியன் கிங், கிங் டைரியஸ் ஒன் அவரோட படை மிக வலிமை மிக்க படை. அதாவது எப்படின்னா, இவர் வந்து ஒரு பெரிய பேரரசு. இவரோட படையில லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் கண்டது எல்லாமே ஒரு விக்டரி தான். இந்த சைடு வந்தா கிரீஸ். இந்த கிரீஸ் வந்து ஒரு சின்ன குறுநில நாடு. இந்த குறுநில நாட்டுக்குள்ள இருக்க மக்கள் ஒண்ணும் சும்மா கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா, ஒரு போர்னா, போர் தொழில மட்டும் செய்ற ஒரு வீரமிக்க ஆட்கள் இவங்க எல்லாருமே. இவங்க போன பேட்டில்ஸும் எல்லாமே இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியா இவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஆனா இந்த சைடு வந்தா பெர்ஷியன் ஆர்மி ஒரு மிகப்பெரிய ஆர்மி. இது எப்பிட்றா வின் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, அந்த டைம்ல தான் கிரீஸ் ஆர்மி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா அந்த காலத்திலேயே பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்களோட பிளாங்க்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. ஸோ பெர்ஷியன் ஆர்மி வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. பெர்ஷியன் ஆர்மி வந்த உடனே அவங்களோட பிளாங்க்ஸ் எல்லாத்தையும் டைரக்ட்டா பெர்ஷியன் ஆர்மி மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ண உடனே பெர்ஷியன் ஆர்மி ஃபுல்லாமே இவங்களோட ஆர்மிய அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு நடக்குதுன்னே புரியல. வேற வழி இல்லாம கிரீஸ் ஆர்மிய அட்டாக் பண்ண பெர்ஷியன் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெர்ஷியன் ஆர்மிய ஸ்டார்ட் பண்ண உடனே கிரீக் ஆர்மி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஃப்ரண்ட் லைன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அவங்களோட சென்டர்ஸ ஃப்ரீயா விடுறாங்க. இந்த சென்டர்ஸ ஃப்ரீயா விடுறதுனால, பெர்ஷியன் ஆர்மி முழுக்க அந்த சென்டர்ஸ் உள்ள ஃபுல்லா ஃபில் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. சென்டர்ஸ் உள்ள ஃபுல்லா ஃபில் ஆன பெர்ஷியன் ஆர்மி, கிரீஸ் ஆர்மி இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராட்டஜிய பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இவங்களோட சைட்ஸ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கா இருக்க சைட்ஸ வந்து ஆர்ச்சரி ஃபுல்லாமே நிக்க வைக்கிறாங்க. ஆர்ச்சரின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்பு எய்தல். ஸோ இந்த ஆர்ச்சரி ஃபுல்லாமே வந்து அவங்களோட சைட்ஸ வந்து ஸ்ட்ராங் ஆக்கி அந்த ஆர்ச்சரி ஃபுல்லா அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்த பிளாங்க்ஸ வந்து கொஞ்சம் நகர்த்திட்டு, இவங்க எல்லாம் பெர்ஷியன் ஆர்மிய ஃபுல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு, இந்த பிளாங்க்ஸ் எல்லாமே அந்த பெர்ஷியன் ஆர்மிய மூடிர்றாங்க. மூடுன உடனே ஒரு சைடு ஃபுல்லா லாக் ஆன பெர்ஷியன் ஆர்மி என்ன பண்றதுன்னு தெரியல. சைடுல ஃபுல்லாமே ஆர்ச்சரிஸ வச்சு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க கிரீஸ். ஸோ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே பெர்ஷியன் ஆர்மிக்கு ஒண்ணுமே புரியல. பேட்டில் ஃபீல்ட்ல திணறி போறாங்க. இன்னொரு சைடும் ஓட முடியல அவங்களால. ஏன்னா இன்னொரு சைடு ஒரு மலைப்பகுதி, அதாவது ஒரு டெரைன். இவங்க அந்த சைடும் தப்பிச்சு போக முடியல. நடுவுலயே மாட்டிட்டு பெர்ஷியன் ஆர்மி தோத்து போறாங்க. வேற வழி இல்லாம இந்த பேட்டில் ஆஃப் மாரத்தான்ல பெர்ஷியன் ஆர்மி, அதாவது மிகப்பெரிய பேரரசு, ஒரு சின்ன வீரியமிக்க படைகிட்ட தோத்து போறாங்க. இது தோத்து போன விக்டரிய கொண்டாட கிரீஸ் என்ன பண்றாங்கன்னா, மாரத்தான்ற ஒரு இடத்துல இருந்து கிரீஸ் நாட்டுக்கு அவங்களோட ஒரு சோல்ஜர அனுப்புறாங்க. இந்த விக்டரிய பத்தி அவங்களோட நாட்டுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக. அந்த சோல்ஜர் பேட்டில் ஆஃப் மாரத்தான்ல இருந்து கிரீஸ்க்கு 40 கிலோமீட்டர். அந்த 40 கிலோமீட்டர ஓடியே போயிட்டு கிரீஸ்ல சொல்றாரு, பேட்டில் ஆஃப் மாரத்தான நம்ம வின் பண்ணிட்டோன்ட்டு. பேட்டில் ஆஃப் மாரத்தான வின் பண்ணிட்டோம்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த சோல்ஜர் அங்கேயே மடிஞ்சு சாகுறாரு. இந்த வீரர் நினைவாக தான் இந்த பேட்டிலுக்கு பேட்டில் ஆஃப் மாரத்தான்னு பேர் வந்துச்சு. இந்த கிரீஸ் வீரர் 40 கிலோமீட்டர் ஓடுனார்ல, இதுதான் இன்றைக்கும் ஒலிம்பிக்ல ஃபாலோ பண்ற அந்த மாரத்தான். இதனால தான் இந்த பேட்டில் ஆஃப் மாரத்தான இன்ஸ்பயரா வச்சு தான் ஒலிம்பிக்ல இப்ப மாரத்தான்ற ஒரு ஓட்டமே நடத்துறாங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ பல நாடுகள் வந்து பல கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ்லயும் பேட்டில் ஆஃப் மாரத்தான பேஸ் பண்ண அந்த மாரத்தான் தான் இப்பயும் ஓடிட்டு இருக்காங்க. த லாங் ரன். இதுதான் வந்து பேட்டில் ஆஃப் மாரத்தானோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஆ கன்டென்ட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் ஐகான தட்டி விட்டுக்கோங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.